இப்போ பார்த்தீங்கன்னா iPhone 13 தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. கஸ்டமர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நெட்வொர்க் எதுவும் வரலன்னு. ஸோ ஐஎம்இ நம்பர் செக் பண்ண சொல்லி செக் பண்ணால் ஐஎம்இ நம்பர் எதுவும் ஷோ ஆகலை. அப்புறம் வந்து ப்ளூடூத்தும் வைஃபை ரெண்டுமே ஒர்க் ஆகலை. ப்ளூடூத்தில் வைஃபை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனே பண்ண முடியல, அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு. அது அன்வேலியபிளில். ப்ளூடூத் வந்து சர்ச்சிங்லேயே இருந்துச்சு, ஆனே ஆகலை, அந்த இது சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு ஜென்ரலில் செக் பண்ணி மாடம் ஃபெம்பர் செக் பண்ணால் மாடம் ஃபெம்பரும் ஷோ ஆகலை. இது டவுன்லோடில் டேமேஜ் ஆனால் மட்டும் இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ வாங்க அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபோனை கழட்டி பார்த்தா தான் தெரியுது, கஸ்டமர் வந்து ஏற்கனவே வெளியே கொடுத்து பேக் கிளாஸ் மாற்றிருக்காங்க. அவங்க மாற்றினாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. இது ட்ராப் டவுன் ஆன ஃபோனு, கீழே உடஞ்சனால இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டே அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ வந்துருக்கு. ஸோ கஸ்டமர் பேக் கிளாஸ் மாற்றுறதுங்க அடையாளம் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த மதர் போர்டை ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபோன் உடஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் மதர் போர்டு பக்கா கண்டிஷனில் இருந்தால் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் கிளாஸ் மாற்றுறதும் காசு வேஸ்ட்டாக போயிடும். இது 5G மதர் போர்டு 13. இதில் லேயரை பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது சில பேட்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு. ஸோ அதை ஜம்பர் மூலியமாக நம்ம அடித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஐஎம்இ நம்பரை செக் பண்ணுறோம். ஐஎம்இ நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி வைஃபை ப்ளூடூத்லாம் ஒர்க் ஆகுது, நான் காட்டுறேன் பாருங்கள். வைஃபையும் ஒர்க் ஆகுது, இப்போது ப்ளூடூத்தும் இப்போ ஒர்க் ஆகும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஐஃபோன் டிவைஸில் நெட்வொர்க் இஷ்யூ இல்லை எதுவாக இருந்தாலும், ஆண்ட்ராய்டு டிவைஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எடுத்துருவாங்க. உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோம். எங்களோட நம்பர் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் வர மாதிரி இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ் எடுக்கிற ரீசன் என்னென்னா, எங்கள் ஷாப் ரொம்ப சின்ன ஷாப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் வேலையை சீக்கிரமாக முடிச்சுக்கணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக அனுப்புன்றதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நிறைய கஸ்டமர் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ ஈஸியாக அந்த மாதிரி பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் வாங்க. பாய்.